أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே உண்டாகட்டும். அவனுடைய அருள் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் மிக அல்லாஹுடைய தூதருக்கு நெருக்கமாக இருந்த தோழர்களில் ஒருவரான அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்த பண்புகள், மார்க்கத்தினுடைய பற்றிய செய்திகளில் அவர் மிகுந்த இரக்கமுடையவராக இருந்தார்கள். எதிரியாக இருந்தாலும் கூட யாரும் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதில் அதிக கவனமாக இருந்தார்கள். எதிரியாக இருந்தாலும் கூட அவர் கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல குணம் கொண்டவராக இருந்தார்கள். பத்ர் யுத்த காலத்தில் முஸ்லீம்கள் வெற்றி கொள்கிறார்கள். வெற்றி கொள்ளப்பட்டவுடனே காஃபிர்கள் அடிமைகளாக பிடிக்கப்படுகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர், அதனால் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு முடிவெடுக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொன்ன சட்டங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்களிடத்தில் அதை வெளிப்படுத்துவார்கள். அல்லாஹ் சட்டம் சொல்லவில்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் முடிவெடுக்க மாட்டாங்க. மஷூரா செய்வார்கள். இருக்கக்கூடிய நபித்தோழர்களுடன் சேர்ந்து பேசுவார்கள். நல்ல ஆலோசனை எப்படி வருகிறதோ அதை எடுத்து நடத்தக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர்கள் இருந்தார்கள். எல்லாம் தெரியும் எனக்கு தான் அப்படிங்கிற தனி முடிவே எடுக்க மாட்டார்கள். அப்போ பத்ர் யுத்த காலத்திலே பிடிக்கப்பட்ட கைதிகள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்போ இவர்களை என்ன செய்வது என்று தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்காம அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல தான் ரசூலுல்லாஹ் முதல்ல வாரார்கள். வந்து கேட்குறாங்க, அபூபக்கரே, பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடிமைகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன செய்யலாம் இவர்களை என்று கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இவர்களை மன்னித்து விட்டு விடுவோம், இவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நம்முடைய உறவினர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆலோசனையை சொல்கிறாங்க. அதாவது அவங்கள சிறைப்பிடிப்போம், சித்திரவதை செய்வோம் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன வருதுன்னு சொன்னால் இரக்க குணமாக அவர்கள் சொல்கிறார்கள், மன்னிச்சு விடுவோம், நம்மளை சார்ந்தவர்கள் தானே, மார்க்க அறியாமல் செய்கிறார்கள், நம்மை சார்ந்தவர்கள் தானே, அவர்களை விட்டு விடுவோம் என்ற ஒரு ஆலோசனையை சொல்கிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் அபூபக்கர் தான் நமக்கு நெருக்கம்ங்கிறதுக்காக வேண்டி அபூபக்கர் அவருடைய கருத்தை மட்டும் கேட்கல, உமர் அவர்கள்ட்ட திரும்புகிறாங்க. உமரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதற்கு எதிரான ஒரு ஆலோசனையை சொன்னார்கள். என்ன ஆலோசனையை சொன்னார்கள்? உறவுக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பிடரியிலே வெட்ட வேண்டும், அவர்களெல்லாம் மன்னிச்செல்லாம் விடக்கூடாது, இவர்கள் தான் உங்களை பொய்யர்கள் என்று சொன்னார்கள், முஷ்ரிக்கீன்கள் என்று அல்லாஹுடைய தூதருக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னாங்க. திரும்ப அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ரசூலுல்லாஹ் வராங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்குறாங்க. அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ஒருபடி மேலே என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு காய்ந்த காட்டுக்குள்ள, கொல்லிகள் நிறைந்த ஒரு காட்டுக்குள்ள இவனுங்களை முத்து பேரையும் கூட்டிட்டு போய் உள்ளே போய் சொர்க்க செய்வோம், உள்ளே அனுப்பி விட்டுட்டு நெருப்பை எடுத்து கொளுத்தி விட்டுருவோம். அவனுங்கள் எல்லாம் யார், இவெல்லாம் எவ்வளோ அநியாயத்தை செய்தவர்கள் என்ற தோரணையில் அப்துல்லா பின் ரவாஹா ரதி அவர்கள் சொல்கிறார்கள். இதை கேட்ட இன்னொரு நபித்தோழர் சொல்கிறாங்க, நீ உறவையெல்லாம் முறிச்சு விட்டாய் இந்த வார்த்தைகளால் என்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ அதற்குள்ளேயே என்ன நடக்குதுன்னு சொன்னால், நபித்தோழர்களுக்குள்ளேயே சில பேர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தை ஏற்போம், அது பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருவோம் என்ற முடிவெடுக்கிறார்கள். சில பேர் என்ன முடிவெடுக்கிறார்கள், இல்லை உமர் சொன்னதான் சரி, அப்படித்தான் செய்யணும் எல்லாம் என்று முடிவெடுக்கிறார்கள். சிலர் அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் சொன்ன கருத்து தான் சரி, அப்படி செய்வோம் என்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே சொல்கிறார்கள், இதன் மூலம் சில பேருடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா பாலை விட வெண்மையாக மாற்றிவிட்டான். இது யாருக்கு? அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்கிறார்கள். இதன் மூலம் அல்லாஹு தாலா
சில பேருடைய உள்ளத்தை பாலை விட வெண்மையாக மாற்றிவிட்டான். பாலுங்கிறதே வெண்மை, அதை விட வெண்மையாக மாற்றிவிட்டான். அந்த அளவுக்கு சில பேருடைய உள்ளத்தை அல்லாஹ் மாற்றுகிறான். சில பேருடைய உள்ளத்தை அல்லாஹு தாலா கல்லை விட கடினமாக மாற்றிவிட்டான். இது யாரு? இது உமர் ரதியல்லாஹு அவர்கள் மற்றும் அப்துல்லா பின் ரவாஹா ரதி அவர்கள் இது சார்ந்த கருத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இந்த கருத்தை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்றாங்க, அபூபக்கர் ரதி அவர்கள் சொன்னது போன்று அவர்களை மன்னித்து என்ன செய்றாங்க, விட்டு விடுகிறார்கள். அப்ப இதோட செய்தி முடிகிறது. ஆனா இன்னொரு செய்தியில வருகிறது என்ன, உமர் ரதி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இன்னொரு செய்தியில வருது பார்த்தீங்கன்னா, யாரு சொந்தக்காரன் என்று சொல்லி அபூபக்கர் நீங்கள் விடுங்கள் என்று சொல்கிறீர்களோ, யார் யார் சொந்தக்காரன், யார் யாருக்குரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கூப்பிட்டு அந்த சொந்தக்காரனே கழுத்தை வெட்டட்டும். உமராகிய எனக்கு சொந்தக்காரர் இருக்கிறார் என்று சொன்னால் மன்னிச்செல்லாம் விடக்கூடாது, நான் வெட்டுறேன், முதல்ல நான் வெட்டி காட்டுறேனே, அலிக்கு சொந்தக்காரர் அலி வெட்டட்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இது இன்னொரு செய்தியில வருகிறது. அதே இன்னொரு செய்தியில் என்னண்டா, பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூபக்கர் ரதி அவர்களும் சேர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுகிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். என்னன்னு சொன்னா நானும் சேர்ந்து அழுவேனே, என்ன நீங்க அழுகிறீங்கன்னு சொன்னா நானும் சேர்ந்து அழுவேனே, நாங்களோ முடிவெடுத்தோம் எதிரிகளை விடுதலை செய்வதற்கு, ஆனா அல்லாஹ்வோ முடிவெடுத்தான் நீங்கள் சொன்னதை போன்று அவர்களை கொல்ல வேண்டும் என்றுதான் முடிவெடுத்தான். உங்கள் வார்த்தைகளை போன்றே அல்லாஹு தாலா குர்ஆன் வசனத்தை அருளுகிறான், எதிரிகளை மன்னிச்சு விடக்கூடாது, அவர்களை வெட்ட வேண்டும் என்றே அல்லாஹு தாலா குர்ஆன் வசனத்தை அருளினான் என்ற செய்தியை கூட இன்னொன்றுல பார்க்கிறோம். ஆனா இதுல நம்ம டாபிக் யாருன்னு சொன்னா அபூபக்கர் ரதி அவர்கள். இது உமர் ரதி அவர்களை பற்றி பேசும்போது தான் அதை பற்றி சொல்லணும், அவருடைய எண்ணம் ஏன் இப்படியெல்லாம் சொன்னார்கள்ங்கிறது வேற. ஆனா அபூபக்கருடைய மனசுல என்ன இருக்கு சிந்தனைண்டா, எதிரியா இருந்தாலும் மன்னிச்சு விடுவோம் என்கிற ஒரு மனப்பாங்கு அவர்களிடத்தில் இருந்ததை கூட பார்க்குறோம். அதே எண்ணம் தான் யார்கிட்ட இருந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்துச்சு. இது எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் என் சமுதாயத்தில் 4 லட்சம் பேரை நான் சொர்க்கத்தில் நுழைய செய்வேன், நுழைவதற்காக அல்லாஹ் தஆலா எனக்கு தருவான் அந்த உத்தரவாதத்தை. அப்ப இதை சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு வாக்களிக்கிறான், அதாவது 4 லட்சம் பேரை சொர்க்கத்திற்கு அழைத்துட்டு போவதற்கு எனக்கு அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னும் மக்களை அதிகப்படுத்த முடியாதா என்று கேட்கிறாங்க. பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு யாரு, சொர்க்கத்துக்குரியவர்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ஃபில் ஜன்னான். இனிமே எவன் சொர்க்கம் போனா என்ன, போகாட்டி நமக்கு என்ன, அப்படிதான் நம்ம முடிவு எடுப்போம். நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணப்பட்டு விட்டாச்சு, சீட் புக்கிங் ஆகிவிட்டது, எங்க சொர்க்கத்தில் புக்கிங் ஆகிவிட்டது, அதுவும் உயர்ந்த சொர்க்கம், இனி எவன் போனா என்ன, போகாட்டி நமக்கு என்ன என்று இருக்கலாம். ஆனால் அபூபக்கர் அவர்கள் என்ன சொல்ற, 4 லட்சம் பேரா யார சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த இயலாதா என்று கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு இரக்க குணம் உள்ளவர்களாக சமுதாய விஷயத்தில் அபூபக்கர் அவர்கள் இருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய கைகளை இணைத்து அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு மறுமையில அதிகப்படுத்துவான், இன்னும் அதிகப்படுத்துறத சொல்றாங்க. பிறகு அபூபக்கர் அவர்கள் சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ் இந்த பதிலை சொல்லிவிட்டார்கள், அமைதியாக இருப்போம் என்பதை விட யா ரசூலுல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்த முடியாதா என்று கேட்கிறாங்க. எவ்வளவு இதெல்லாம் அபூபக்கர் அவர்களுக்கு தேவையில்லாத வேலை நியாயப்படி பார்த்தா. ஆனா அபூபக்கர் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இல்ல எல்லாரும் சொர்க்கம் போகணும், எல்லாரும் சொர்க்கம் போகணும் என்று விரும்புகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா மறுமை நாளை இந்த அளவுக்கு இன்னும் அதிகப்படுத்துவான் என்று தங்களுடைய கைகளை இணைத்து சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்திருந்து என்ன சொல்றாங்கடா, போதும் அபூபக்கர், என்னது இன்னும் போயிட்டே இருக்கிறீங்கிற மாதிரி உமர் சொல்கிறார்கள், போதும் அபூபக்கரே நிறுத்துங்கள் என்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சொல்கிறார்கள், உமரே நீங்கள் நில்லுங்க கொஞ்சம், எல்லாரும் சொர்க்கம் போறதுனால உங்களுக்கு என்ன அப்படி கேட்குறாங்க, எல்லாரும் சொர்க்கமா உங்களுக்கு என்ன, ஏன் நிப்பாட சொல்றீங்க, நான் கேட்டுட்டே இருப்பேன்ங்கிற மாதிரி அபூபக்கர் சொல்கிறார்கள், எல்லாரும் சொர்க்கம் போனா என்ன இப்ப என்று கேட்கிறார்கள். அதுக்கு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தன் நாடின அளவுக்கு தன் கரத்தாலேயே நரகத்தில் கூடியவர்களை சொர்க்கத்தில் தூக்கி போடுவான். நீங்க என்ன ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்றீங்க, அல்லாஹ் நிறையவே அள்ளி போடுவான் என்பது போன்று உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். உமர் அவர்கள் சொன்னது உண்மைதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இதுல கூட பாத்தீங்கன்னு சொன்னா, நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கம் போக வேண்டும், நான் மட்டும் வெற்றி பெற்றா போதாது, எல்லாரையும் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஒரு விரும்பிய ஒரு உண்மையான ஒரு தோழர் தான் யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். எந்த அளவுக்கு மனம் இளகியவர்கள் என்று சொன்னால், குர்ஆனை ஓதினா அழுவார்கள், வீரமிக்கவர், போர்க்களத்திலே தளபதியாக நின்றவர்கள், எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து போராடியவர், இதெல்லாம் இருக்கு அவருடைய பண்புல. அதாவது அந்த மதீனாவிலேயே அந்த மக்காவை ஆளுகிற அளவுக்கு ஆளுமை இருந்தது. ரசூலுல்லாஹ் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பேசுவார்கள், மக்களை பற்றியெல்லாம் பேசுவார்கள். யார்கிட்ட?
அபூபக்கர் ரலியல்லாஹு ஆனா குர்ஆனை ஓதினா அழுவார்கள். மறுமை பற்றி ஞாபகப்படுத்தப்படுவதற்கோ அல்லாஹ் பற்றி சொல்லப்படுவதற்கோ குர்ஆன் ஓதப்படுகிறது என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வார்கள்? அழுவார்கள். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் ஒரு கடைசி காட்டம், அதாவது அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான வேதனை ஏற்பட்ட ஒரு நேரம். அப்போ ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகை நேரம் வந்து விட்டது என்று ரசூலுல்லாஹ்க்கு சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வால எழுந்திருச்சு தொழுகை நடத்த முடியாத அளவுக்கு பலகீனமாகி விட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆயிஷா கிட்ட, ஆயிஷா நாயிட்ட சொல்கிறார்கள், ஆயிஷாவே தந்தை அபூபக்கர்கிட்ட தொலைவிக்க சொல்லுங்கிறாங்க. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்யாமல், என் தந்தை பலகீனமானவர், அவர் அழுவார், அவரால் தொழுகை நடத்த முடியாது என்கிறாங்க. ஆயிஷாவே அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள். கடைசியில ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க, எனக்கு பின்னாடி இவர்தான் தலைவராக வர வேண்டும் என்பதை உணர்த்துகிறார்கள். ஆயிஷா நாயகி எதை மட்டும் பார்க்கிறார்கள்? இல்லை யா ரசூலுல்லாஹ், அவர்கள் தொழுகை நடத்தினால் அழுவார்கள். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ஏறிட்டு சொல்றேன், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள். ஏன் யூசுஃபுடைய சகோதரிகளே, நான் உண்ட சொல்றேன், வேறொரு பிளானா பண்றீங்க, நான் சொன்னதை நீங்க கேளுங்க என்பது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு முறை ஒரு பஞ்சாயத்தை தீர்ப்பதற்காக வேண்டி போயிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் நபி தோழர்களும் போயிருந்தாங்க. தொழுகை நேரம் வருகிறது. தொழுகை நேரம் வந்த உடனே பாங்கு சொன்னவர் கேட்கிறாரு, அபூபக்கரே நான் இக்காம சொல்றேன், நீங்க தொழுவிக்கிறீங்களாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு இல்லை. அப்போ அபூபக்கர் சரி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அபூபக்கர் அவர்கள் தொழுகையை நடத்துகிறார்கள். பின்னாடி மக்கள் எல்லாம் மௌமுங்களாக சஃபுல நிற்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். எப்படி முன் சஃபுக்கு அவங்க நிற்கிறாங்க. பார்த்தா அபூபக்கர் தொழுகை நடத்துகிறார்கள். அப்போ மக்கள் எல்லாம் அபூபக்கர் அவர்களுக்கு செய்கினை செய்வதற்காக கை தட்டுகிறார்கள், அடையாளப்படுத்துறாங்க. அபூபக்கர் அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, அபூபக்கரை பின்னாடி வாங்க என்பதற்காக வேண்டி போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டி காட்டுறாங்க. மக்கள் சுட்டி காட்டின உடனே சத்தம் ஓவரா, திரும்பி பார்க்கவே இல்லை அபூபக்கர் அவர்கள். சத்தம் ஓவரா வரும்போது அபூபக்கர் அவர்கள் திரும்பி பார்க்கிறாங்க. திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நின்ற உடனே அவங்க என்ன செய்றாங்க? உடனே என்ன செய்றாங்க? பின்னாடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நிற்கிறாங்க, நாம இப்படி போய் தொழுகை நடத்துறோம்னு சொல்லி பின்னாடி வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் தன் செய்கையினால செய்து காட்டுறாங்க, நீங்க இருங்க அபூபக்கர் தொழுங்கங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வராதீங்க தொழுங்கங்கிற மாதிரி அடையாளப்படுத்துறாங்க. இல்ல என்ற மாதிரி அபூபக்கர் அவர்களும் என்ன செய்றாங்க? பின்னுக்கு சஃபுக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் தொழுகிறாங்க. தொழுகையெல்லாம் முடிஞ்சு இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, கால யா அபூபக்கரே மா மனஅக அன் தஸ்புத இது அமர்த்துக்க, நான் தான் ஏவினனே தொழுவீங்க என்று சொல்லி நான் சொன்னேனே, அப்போ எதுக்கு நீங்க பின்னுக்கு வந்தீங்க? உங்களை தடுத்தது எது என்று சொல்லி கேட்கிறார்கள். ஃபகால அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், மா கானல் இப்னி அபி குஹாஃபா, குஹாஃபாவுடைய மகன் இருக்கிறான இந்த அபூபக்கர், இவர் ஐ யுஸல்லிய பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுகை நடத்தினார் என்ற பேர் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கே தொழுகை நடத்தினோம் அப்படிங்கிற ஒரு பெருமை நமக்கு வந்துடும். ஆனா அபூபக்கர் நினைக்கிறாங்க, இல்ல அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உஹது யுத்த காலத்துல கடுமையாக முஸ்லீம்கள் தாக்கப்பட்டார்கள். அப்போ முஸ்லீம்கள் தாக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திரும்ப இரண்டாம் தரப்புல தான் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த எதிர் தரப்புல இருக்கிற போது தாக்கினார்கள். அப்போ முஸ்லீம்கள் வெருண்டோடினார்கள். பிறகு இரண்டாம் முறை தாக்குதல் தான் முஸ்லீம்கள் கை ஓங்கியது. அப்போ இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் கடுமையாக ரசூலுல்லாஹ் கூட கடைவாய்ப்பெல்லாம் உடைக்கப்பட்டுச்சு. ஒரு பலகீனமான நிலையில் இருந்தார்கள். ஆனால் எதிரிகள்கிட்ட நிறைய அடி வாங்கி காயங்களுடன் தான் முஸ்லீம்கள் இருந்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம். இந்த சூழ்நிலையில எதிரிகள் ஓடிவிட்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பயம் இருந்துச்சு, போனவனுங்க திருப்பி வந்துடுவார்களோ, திரும்ப ஒரு சண்டை வந்துருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது களத்துக்கு வந்த அந்த முஸ்லீம்கள்ட்ட அறிவிப்பு செய்கிறாங்க, உங்களில் யார் அந்த எதிரிகளை பின்தொடர்ந்து பார்த்து விட்டு வரப்போகிறவர்கள் யார் இருக்கிறார்கள் உங்களில் என்று கேட்கிறார்கள். கேட்ட உடனே கஷ்டப்படுறவங்க நீ போ முன்னுக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த 70 நபி தோழர்கள் முன்னாடி வருகிறார்கள், நாங்கள் போகிறோம் யார சொல்ல போய் பார்த்துட்டு வாரோம்ங்கிறாங்க. அப்போ அந்த 70 பேரில் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அந்த 70 பேரில் அபூபக்கரும் ஒருவர் ஆவார். எல்லாத்துக்கும் முந்துறாங்க. பாருங்களேன், இப்போதான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்தி முடிச்சிருக்கிறோம், அடுத்த ப்ரோக்ராம்ல நம்மளையே தூக்கி போட்டிருக்கிறீங்களே என்று நாம் நினைப்போம். ஒரே தாவா எப்படி, அது என்ன தாவா, ஒரே தாவா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பலகீனம் வரும் மனிதன் ரீதியில். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு பாருங்க, அப்போதான் யுத்த காலம் முடிவடைகிறது. யுத்தத்திலிருந்து எதிரிகள் ஓடுகிறார்கள், அதுவும் தாக்கப்பட்டு நிற்கிறார்கள். தாக்கப்பட்டு நிற்கிற போது ரசூலுல்லாஹ் திருப்பி அறிவிப்பு செய்கிறார்கள், யாரு போய் பார்த்துட்டு வர போறீங்க,
யாரு போய் அதை பார்த்துட்டு வர போறீங்க? அந்த வீரம் என்ன இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி போவோம், நான் வாரேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி முன்னிலைக்கு வருகிறார்கள். இதே மாதிரி தான் பசாரா குலத்தார்களுடன் ஒரு யுத்த காலத்துக்கு அபூபக்கர் ரதி அவர்களை தளபதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சாங்க. நீங்க தளபதி போங்கன்றாங்க. நீங்க அபூபக்கர் ரதி அவங்க நினைக்கக்குள்ள எப்படி நினைக்க கூடாதுன்னு சொன்னா, அவர் சும்மா ஒரு ஒன்றுக்கும் இல்லாத ஒரு ஆள் போல என்று நீங்க நினைக்காதீங்க. ஒரு கொளுத்த ஆளு, ஒரு அழுக்கு பிடிச்ச ஆளு நினைக்காதீங்க. நம்மள இருக்கக்கூடிய பெரும்பாலும் அபூபக்கர் அப்படித்தானே இருக்கிறப்ப கொளுத்து சைஸா ஒரு ஜுப்பாவை போட்டுக்கிட்டு தொப்பை பின்னுக்கு மஞ்சள் அடிச்சு எல்லாரும் இல்லை. அப்படி இருக்கிறனால இப்போ நமக்கு அபூபக்கர்னா யாரா இருப்பார்? ஒரு உள்ளுக்கு ஒரு சாரம் போட்டுருப்பார் போல, தஸ்மி மணியெல்லாம் கையில் உருட்டிக்கிட்டு சுபஹானல்லாஹ் சொல்லிட்டு திருவார் போல. இந்த சிந்தனை வரவே கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னால் மெலிந்தவர், இடுப்புல சாரன் இசார் கூட நிற்காது, கீழே அப்படியே வந்துடும். அவங்க தூக்கி தூக்கி போடுவார்கள், ஒரு செய்தியில கூட வருகிறது. அவ்வளவு ஒரு மெலிந்தவராக இருந்தார். இந்த கற்பனை இருக்கணும் உங்கள்கிட்ட. அப்ப இப்படிப்பட்ட இந்த அபூபக்கர் ரலியல்லாஹுடைய உள்ளத்துல இரக்க குணம் இருந்தது, பாசம் இருந்தது, அல்லாஹ் சொன்னால் எதை வேண்டுமானால் செய்வேன் என்கிற உணர்வு இருந்தது, நன்மைக்கு முந்தும் குணம் இருந்தது. இவர்கள்ட்ட வீரம் இருக்குமான்னு கேட்டா என்ன வரும்? அவரெல்லாம் ஒரு அப்படி பெரிய வீரமா இருக்க மாட்டாரு, ஒரு ஏமாந்த ஆளா இருப்பாரு போல என்றுதான் நினைப்போம். இல்லை, எதுக்கு எப்படி இஸ்லாம் சட்டம் சொல்கிறதோ அதுக்கு அப்படி நடக்கக்கூடியவராக இருந்தார்கள். பசாரா குலத்தார் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க தான் தளபதி போய் யுத்தம் செய்து கொண்டு வாருங்கிறாங்க. நாங்கள் போனோம். ஒரு நீர்நிலைக்கும் எங்களுக்கும் இடையில 1 மணி நேரம் தூர அளவு இருந்தது. அப்போ ஒரு பகுதி நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்தோம். அப்போ அபூபக்கர் அவர்கள் வந்து சொன்னார்கள், எல்லோரும் அமைதியாக ஓய்வெடுங்க கொஞ்ச நேரம். பிறகு யுத்தகல நேரத்திலே சரைமறையாக எதிரிகளை நாங்கள் தாக்க ஆரம்பித்தோம். அப்போ இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் சொல்கிறார், நாங்கள் பார்த்தோம் அபூபக்கரை. எப்படி நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து வரலாறுகள். அபூபக்கரை நாங்கள் பார்த்தோம், ஒரு நீர்நிலைக்கு அருகில எதிரிகளை அவர் வெட்டி வீசுகின்ற அந்த நிலையை நாங்கள் பார்த்தோம். சிலரை வந்து அவர் சிறை பிடிக்கிறார், சும்மா நோஞ்சா மாதிரி. அல்லாஹ் அக்பர், கடைசி கட்டம், வாழ்க்கையில என்ன வாழ்க்கடா இது, சுபஹானல்லாஹ்வோட போய் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருவோம் என்கிற மாதிரி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அபூபக்கரை நீர் தான் தளபதி, நீர் தான் யுத்த காலத்தை முன்னிட்டு நடத்த வேண்டும், மக்களை ஒருங்கிணைத்து கூட்டிட்டு போக வேண்டும், உன்னுடைய புத்துணர்ச்சியான வார்த்தைகளால் தான் உன்னுடைய தோழர்களை அந்த யுத்த களத்திலே களத்தில் நிற்க வேண்டும். அதுதான் தளபதியில வேலை. தளபதி செய்த யுத்தம் சொல்லியிருக்க கூடாது. தளபதியினுடைய பேச்சில தான் பின்னாடி இருக்கக்கூடிய வீரர்கள் யுத்தமே செய்ய இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அபூபக்கர் அவர்களை தளபதியாக போட்டு தனியே போய் யுத்தம் செஞ்சுட்டு வாங்க என்று அனுப்புகிறார்கள். நாங்கள் பார்த்தோம், ஒரு நீர்நிலைக்கு அருகில அபூபக்கர் அவர்கள் எதிரிகளை வெட்டி வீசினார்கள், சிலரை சிறை பிடித்தார்கள். சும்மா கற்பனை செஞ்சு பாருங்க, இந்த படத்துல கற்பனைகள்ல தான் உலகத்துல வரும், இப்படி அடிச்சார் அப்படி அடிச்சாரு. எதிரிகளை வெட்டுவதும் சிறை பிடிப்பதும் அந்த யுத்த காலத்தில் வேகமாக செயல்படுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒருத்தன் நமக்கு அடிக்க வந்தாலே அடி வாங்கிட்டு எனக்கு எல்லாம் அனுபவம். இது யுத்த காலத்தில் எதிரிகள் ஆயுதங்களுடன் வருகிற போது அதையெல்லாம் கொண்டும் சிறை பிடிப்பது என்பது சாதாரண ஒரு மனிதனால உள்ள காரியம் அல்ல. அந்த ஒரு வீரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இருந்துச்சு. இது மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துல நீங்க என்னத்த சொன்னாலும் சரி, எல்லாத்திலும் பண்பாலும் மார்க்கத்தாலும் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்துல கடுமை காட்டுபவர்கள், மார்க்கத்துல கடுமை காட்டுபவர்கள். ஒரே வணக்கம், ஒரே இபாதத். எப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பல கடமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிற அளவுக்குள்ள உபரியான வணக்கத்தில் மிதமின்றி போகிறவர்கள் இருக்கிறார்களே, இவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டித்தார்கள். இதை தொடர்பாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் எப்படி கண்டித்தார்களோ அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் இவர்களை போன்ற விஷயத்திலே கண்டித்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, நான் ஒரு ஆள் முடிவெடுத்தார், என்ன திருமணம் முடிச்சு வாழ்க்கை நடத்துறதால தான் இபாதத்துக்கெல்லாம் அடிபட்டு போகிறது, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமேல் கல்யாணமே முடிக்க மாட்டேன் என்று முடிவு எடுத்தாரே. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் தவறான முடிவு, நானே திருமணம் முடித்திருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதர், ஆனா நீங்க இந்த முடிவு எடுக்காதீங்கிறாங்க. ஒரு ஆள் சொல்கிறாரு, தூங்கினான் தானே தொழுகை மிஸ் ஆகிறது இரவுல, நான் தூங்கவே மாட்டேன், இனிமே தொடர்ந்து தொலைப்போகிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானே தூங்குறேன் எலும்பி தொழுகிறேன், மனைவிக்கு செய்யற கடமை இருக்கு, நீ பாட்டுக்கு படுத்திட்டு இருந்தா உனக்கு என்னத்துக்கு கல்யாணம், உனக்கு என்னத்துக்கு அந்த மற்ற கடமைகள். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நானே தூங்குறேன் நானே தொழுகிறேன். இன்னொருத்தர் சொல்ற, நான் தொடர்ந்து நோம்பே பிடிக்க போகிறேன். இப்போ உலக வாழ்க்கை எத்தனையோ பாதிக்கும், உலகத்தினுடைய கடமைகள் பாதிக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. நான் நோம்பு பிடிக்கிறேன், நோம்பை விடுகிறேன், ரமலான் மாசம் அல்ல உபரியானவைகள், நான் நோம்பை பிடிக்கிறேன், நோம்பை விடுகிறேன்.
யார் என்னுடைய இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதுல அந்த உபரியான விஷயத்துல கடமை. சில பேர் பள்ளிவாசலே கதி என்று இருக்காதீங்கிறாங்க. நன்மை செய்வதற்கும் தேவையான இபாதத்துகளை செய்வதற்கும் உலகத்தில் உள்ள காரியங்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதை இவங்களால ஃபித்னா வரும், குழப்பங்கள் உருவாகும். மார்க்க விஷயத்துல மிதமிஞ்சி போறன்ற பேர்ல கடைசியாக மனைவி மக்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு நடுக்கு நெருவில் நிற்க வேண்டி வரும். அல்லாஹ் பார்த்துக்குவான்னு சொல்லி போனா சரி வராது, இவரும் போய் பார்க்க வேண்டும். அப்போ இதுல அபூபக்கர் அவர்கள் இவர்களை விஷயத்துல என்ன செஞ்சாங்க, கவனம் காட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இது பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசம். உமர் ரலியல்லாஹு இவர்கள் விஷயத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுல்லாஹும் கடுமையை காட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் இவர்கள் விஷயத்தில் அச்சம் கொண்டார்கள். இதுதான் ரஸானத்துல் அக்ல். அது வேற தலைப்பு. இவர்கள் தான் ஃபித்னாக்காரர்கள். நாளைக்கு மார்க்கத்தில் குழப்பம் பண்ண போறோம் யாரு? இவர்கள் தான். அதாவது ரசூலுல்லாஹ் காட்டாத வழிமுறைகளை தோற்றுவிப்பது யாரு? இவர்கள் தான். அதற்கோ என்னமோ இந்த ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், உமர் இவர்கள் கொண்டார்கள். அவருடைய வேற பார்வை அது. பாருங்க, பண்பு மனுஷனுக்கு தேவைன்னா முக்கியமா இன்னொரு மனுஷனிடத்துல காட்டுகின்ற பண்பு. நிறைய சொத்துக்கள், நிறைய அந்தஸ்துகள் எல்லாம் இருந்துச்சு. இஸ்லாத்திற்காக வேண்டி எல்லாத்தையும் என்ன செஞ்சார்? அபூபக்கர் அவர்கள் கொடுத்தார்கள். மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவுக்கு வந்த உடனே அவர்களுக்கு கொஞ்ச நாளையில இந்த சூழ்நிலை கிளைமேட் ஒத்துக்கல, காய்ச்சல். பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அபூபக்கர் அவர்களுக்கும் காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் வந்து கடுமையாக இந்த முணங்குற காய்ச்சல்ல முணங்குங்கிற மாதிரி அபூபக்கர் அவர்கள் என்ன முணக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், மக்களே, மரணம் என்பது செருப்பு வாரையோட மிக அருகாமையில் இருக்கிறது. இந்த நிலையிலே ஒவ்வொரு மனிதர்களும் காலை பொழுதை அடைகிறார்கள் என்று கவிதையாக சொல்றாங்க. நாம சொல்லுவோம் காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தா தான் தெரியும், ஏதாவது கொண்டு வந்து தா உதவி செய்ய நாம சொல்லுவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கஷ்டம்தான் வாழ்க்கைங்கிறது, இது செருப்பு வாரையோட மரணம் நெருக்கத்தில் இருக்கிறது, அதை யோசிங்க என்று சொல்லி அப்படித்தான் யோசிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார்கள். அப்போ அந்த பிரயாணத்தில் வந்து இப்போ அடிக்கிற வெயில் மாறில அதை விட வெயில் அங்கே. அந்த வெயிலில் தண்ணீர்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. கொண்டு போகிற தண்ணீர்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. நாங்கள் அழிந்து விடுவோமோ என்று நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் ஏற்பட்டது. ஒருவர் என்ன செய்தார் என்றால், கொண்டு வந்த ஒட்டகத்துடைய நீர்ப்பையை அறுத்து அதில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து புளிந்தார். மற்ற நீரை அந்த ஒட்டகத்துடனே விட்டு விட்டார். அந்த அளவுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் அல்லாஹ் தஆலா தராமல் இருந்ததில்லை. அதனால் தண்ணீருக்காக வேண்டி எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கக்கூடாதா? இப்போ ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. உடனே அபூபக்கர், இதை நீ விரும்புகிறாயா? இந்த கேள்வியெல்லாம் எதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க? அபூபக்கர், இதை நீ விரும்புகிறாயா? ஆம் யா ரசூலுல்லாஹ், நான் அதை விரும்புகிறேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாசத்தை பாருங்க. அப்போ உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கையை உயர்த்தினார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்டார்கள். பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்தார்கள்? மழை வருகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. மழை கொட்டென கொட்டியது. நாங்கள் எங்களுடைய பாத்திரங்கள், எங்களுடைய பொருள்களிலெல்லாம் தண்ணீரை நிரப்பிக்கொண்டோம். தண்ணீர் போதும் என்ற அளவுக்கு நாங்கள் அறிந்தினோம். பிறகு மழை நின்றது. அந்த மேகத்தை பார்ப்பதற்காக நாங்கள் விரைந்து என்ன செய்தோம்? போனோம் என்ற செய்தியை கூட பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? உடனே ஒரு துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள் என்பதை கூட பார்க்கிறோம். அதே மாதிரி இறுதியாக ஒரு செய்தி, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சில நேரங்களில் வார்த்தைகளை அவசரமாக விட்டுருவாங்க. அதனால அந்த மற்றவருக்கு பாதிக்கப்பட்ட நிலையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அப்படி வார்த்தையை விட்டாருங்கிறதுக்காக வேண்டி, நான் எவ்வளோ பெரிய அபூபக்கர், ரசூலுல்லாஹ் என்ன சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாரு, நான் சொன்னது அதெல்லாம் வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது என்று இத்து போன இன்றைய தலைவனெல்லாம் சொல்றானு. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், நான் சொல்லியிருந்தாலும் சரி, யாவனா இருந்தாலும் நான் செஞ்சது பிள்ளைதான், நான் மன்னிப்பு கேட்டே தீருவேன் என்கிற நிலைக்கு இறங்கி வந்தார்கள். இந்த சம்பவத்தில் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள்ல சல்மான் ரலியல்லாஹு அவர்களும் சுஹைப் ரலியல்லாஹு அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அவர்களும், இந்த 3 பேரும் இருக்கிற நேரத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. பிறகுதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவர் வரும்போது இந்த 3 பேர் இருந்துகிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய எதிரி வாரான், இவனுடைய கழுத்தில் இன்னும் அல்லாஹ்வுடைய வாள் வந்து பதம் பார்க்கலையே அப்படின்னு ஒரு இன்டர்ன் அடிக்கிறாங்க. போகும்போது அடிக்கிறாங்க. இது அபூபக்கர் அவர்கள் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு 3 பேருக்கும் என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால், குறைஷிகளில் ஒரு தலைவர் அவர், குறைஷிகளில் ஒரு தலைவர் அவர், அவருக்கு போய் இப்படி சொல்றீங்களே, இது முறையா அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டு கோபத்தில் என்ன செய்யறாங்கட்டா ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அபூ சுஃபியானுக்கு இப்படி சொன்னார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கண்டா, அந்த 3 பேரை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள் அபூபக்கரே,
அப்படி நீங்கள் கோபப்படுத்துவதும் சரிதான், அல்லாஹ்வை கோபப்படுத்துவதும் சரிதான். இந்த காஃபிருக்காக வேண்டி, அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள என்ன அர்த்தம்? இந்த காஃபிருக்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய தியாகம் செய்த இந்த தியாகியை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, பகைத்து கொள்ளக்கூடாது. ருகமாகு பைனகும், அந்த முஸ்லீம்களுக்கு மத்தியில் தான் உங்களுக்கு அன்பு பாசமெல்லாம் இருக்கணும். எதிரிகளுடைய நல்லிணக்கம் என்கிற பேரில் முஸ்லீமை பகைச்சிடக்கூடாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்படி சொல்றாங்க? அவர்களை பகைப்பதும் ஒன்றுதான், அல்லாஹ்வை கோபப்படுத்துவதும் ஒன்றுதான், அவர்களை கோபப்படுத்துவதும் ஒன்றுதான் என்ற அளவுக்கு சொல்றாங்க. அப்போ உடனே என்ன செய்யறாங்கண்டா, வராங்க அபூபக்கர் என்ன செய்யறாங்க, என்ன இருந்தாலும் நம்ம எவ்வளோ பெரிய ஆளு ஒன்றை சொல்லிட்டோம், பட்டும் படாமல் மீசையில் மண் ஒட்டாமல் நாம் மன்னிப்பு கேட்போம் என்று அப்படி போகாமல் வந்து டைரெக்டாக வந்து சொல்லி கேட்குறாங்க, சோழர்களே உங்களை நான் காயப்படுத்தி விட்டேனா என்று இருக்கிறாங்க. இதுக்கு பிலால் ரலியல்லாஹு யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உரிமை விட்ட ஒரு அடிமையாக இருந்தவர்கள். அவன்கிட்ட எல்லாம் போய் நம்மளை மன்னிப்பு கேட்க சொல்றாரே என்ற மனமே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நான் செய்தது ஒரு பிழை, அதனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், என்னை கொஞ்சம் காயப்படுத்தியிருந்தால், உங்களை நோவினை செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்காக இவர்கள் வந்து கேட்கிறார்கள். கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, இல்லை அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, எங்களை நீங்கள் காயப்படுத்தவே இல்லை அபூபக்கர் என்று சொல்றாங்க. இதே மாதிரி தான் உமர் ரலியல்லாஹு அவர்களுடன் என்ன நடக்கிறது, ஒரு வாக்குவாதம் போகிறது. உமர் கொஞ்சம் காரமா அபூபக்கர் அவர்களை ஏசி விடுகிறார்கள். திட்டின உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட நாம் அப்படி பேசினோம் அப்படிங்கிறதை அபூபக்கர் உணர்ந்து, மன்னிச்சுக்கங்க உமரே என்கிற மாதிரி மன்னிப்பும் கேட்கிறார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்துல மன்னிக்கவில்லை. அபூபக்கர் அவர்கள் பயம் வந்துருச்சு, எழும்பி வந்துட்டாங்க. எழும்பி வந்ததுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, அவர் மன்னிப்பு கேட்டார் தானே, நம்ம மன்னிச்சிருக்கணுமே என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னாடி வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பயத்தினால ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கே வந்துட்டாங்க. அதாவது கீழாடையை உயர்த்தியவர்களாக ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்தார்கள். வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக்ரருடைய வீட்டுக்கு போய் அபூபக்கர் வந்தாராங்கிறாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க, மன்னிப்பு கேட்டார் என்றால் நம்ம மன்னிக்கிறது முறை இல்லையே, நம்ம மன்னிச்சிட்டோம் என்கிற சொல்வதற்கு போன்ற ஒரு தோரணையில் தான் என்ன செய்கிறாங்க, வருகிறார்கள். அபூபக்கர் அவர்கள் இங்கே இல்லையே, ரசூலுல்லாஹ்ட்ட தான் இருக்கிறாங்களே, அங்கே போய் பாருங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட அபூபக்கர் அவர்கள் முதல்ல போய், எனக்கு உமருக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு, உமருக்கு நான் காரசாரமாக சொல்லிவிட்டேன், மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அபூபக்கர் அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று சொல்லிட்டாங்க. சொல்லி முடிய அபூபக்கர் அவர்கள் நிற்கிறார்கள், ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை கண்ட உடனே அபூபக்கர் அவர்கள் கீழே விழுந்தாங்க, மண்டிட்டாங்க. முட்டுக்கால் கீழே பட கீழே அப்படியே விழுந்து விட்டார்கள். நான் தான் அநியாயம் செய்து விட்டேன் யார் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்து விட்டது, நான் தான் அநியாயம் செய்து விட்டேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கருடைய நிலைமையை பார்த்து பாருங்களேன், அதாவது எந்த அளவுக்கு நமக்கு என்ன வரணும், நமக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்துக்கு நாம சேர்ந்து சண்டை பிடிக்கலாம், பேசலாம், உரிமைக்காக பேசலாம். ஆனால் அபூபக்கர் அவர்கள் மனரீதியாக அந்த இடத்துல நொந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முகமெல்லாம் சிவந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் என்னை கதப்த பொய்யன் என்று சொன்னீர்கள், உமர் ரதி உட்பட தானே ஆரம்பத்தில் அல்லாஹ்வின் தூதரை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தீர்கள், என்னை பொய்யன் என்று நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள். ஆனால் அப்போது அபூபக்கர் மட்டும் சதக்க, நீங்கள் உண்மை சொன்னீர்கள் முஹம்மதே, உண்மை சொன்னீர்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அபூபக்கரை எனக்காக வேண்டி மன்னித்து விடுங்கள், மன்னிக்க மாட்டீர்களா என்று சொல்லி கேட்டார்கள். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூபக்கர் அவர்களிடத்தில் என்ன இருந்துச்சு, பாசம் நேசம் இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி அபூபக்கர் அவர்கள் என்ன பார்த்தாங்க, நம்ம வார்த்தைகள் அவசரமாக விட்டா கூட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அபூபக்கர் ரதி அவர்களிடத்தில் இருந்துச்சு. அப்போ இது மாதிரியே ஏராளமான செய்திகளும் சம்பவங்கள் எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரதி அவர்களிடத்தில் இருக்கிறது. அவருடைய அந்த பண்பாடுகளும் மார்க்க விழுமியங்களையும் நாம் அதே போன்று அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மார்க்கத்துக்காக அதை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து பின்பற்றினார்களோ அந்த பண்புகள், நல்ல குணங்கள், அதே போன்ற நல்ல குணங்களும் பண்பாடுகள் நம்மிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் கற்றதை கொண்டு செயல்படக்கூடிய நல்ல மக்களாக என்னை உங்களை மாக்குவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.